எவ்ரிவன், வெல்கம் டு கிரேப் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழுக்கு நான் இங்கே சொல்ல போகிற ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட்டில் உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு வருது ஒன் வேர்ட்ஸ். இது நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க ஆல் த ஒன் வேர்ட்ஸை நீங்கள் தரவு பண்ணிக்கணும். அதை தரவு பண்ணிவிட்டு இங்கே இருக்க கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நியூவாக ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சுன்னா அந்த கொஷினே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்து பொறுத்துக இருக்குது. ஸோ இப்படி தான் பொறுத்துக உங்களுக்கு கேட்பாங்க. இங்கே இருக்க கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க, ப்ளஸ் புக் பேக்கையும் படிச்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வரும்னா ஏதாச்சும் 5 தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால இங்கே கொடுத்துருக்க டோட்டலான 7 கொஷின்ஸே நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆல்ரெடி நீங்கள் புக் பேக்கில் படித்த கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. இங்கே வித்தவுட் சாய்ஸில் தான் நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஏதாச்சும் 3 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொருக்கும் 3 மார்க்ஸ் நமக்கு தராங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஷின்ஸையுமே நீங்கள் படிச்சுக்கணும். இதில் சாய்ஸே விடாமல் படிக்கணும். அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் வரப்போகிற கொஷினை அட்டன் பண்ண முடியும். இதுலேருந்து கொஷின் வரும் உங்களுக்கு. அடுத்து அடிப்பிரளாமல் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? எப்படின்னா 23 கொஷினுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று எழுதணும். 24th கொஷின் நம்ம கட்டாயமாக எழுதி தான் ஆகணும். திருக்குறள் உங்களுக்கு புக்கில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங் இப்படி வரும், அந்த வேர்டை கொடுத்து கேட்கலாம். இல்லைனா லாஸ்ட்டில் முடிகிற எண்டு ஆகிற அந்த ஈற்றடி சொல், ஓகேவா, அதை கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. அதனால நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். படித்ததை நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக இப்படி கொஷின்ஸ் கேட்கும்போது எழுத முடியும். ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அழகாக எழுதிடலாம். சப்போஸ் எண்டு கொடுத்து நமக்கு கேட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால நீங்கள் படித்ததை ஒரு 4 டைம்ஸ் சொல்லி பாருங்கள். ஓகே, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து அதே போல் 2 மார்க்ஸ் கொஷின் உங்களுக்கு இருக்குது. கிராமர்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க 3 கொஷினையும் படிங்க. வித்தவுட் சாய்ஸில் படிங்க. சாய்ஸ் வச்சு படிக்க வேணாம். அப்போ தான் எது வந்தாலும் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க 5 மார்க் கொஷின் இங்கே கொடுத்ததை மார்க் பண்ணி படிங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிறது தான் அப்படியே எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிக்கணும், சாய்ஸ் இல்லாமல். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.